ఏడుకుండలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద. శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద గోవింద హరి గోవింద వెంకటరమణ గోవింద. 2-3 வினாடி மட்டும் பெருமாளை பார்க்க சில சமயம் மணிக்கணக்கா, ஏன் 2 நாள் கூட காத்திருக்கணும். ஆனால் ஏன் கோடியான மக்கள் தினமும் திருப்பதிக்கு போகிறாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா அந்த ஒரு நொடி வாழ்க்கையவே மாற்றிடும். அவர் யாருன்னா கலியுகத்தில் நேரடியாக இருக்கிற கடவுள். நம்ம கஷ்டத்தை கேட்டு நம்மளை காப்பாற்றி வாழ வைக்கிற வெங்கடேச பெருமாள். திருமலையில் அவரோட அந்த அமைதியான அழகான தோற்றத்தை பார்க்குறப்ப வேற என்னங்க வேணும்? நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவரை நம்பி போகிறவங்க யாரும் வெறுங்கையோடு திரும்ப மாட்டாங்க. நம்ம பெருமாளை பார்க்குறப்ப அவர் பார்வை நம்ம மேலே விழும்போது அந்த ஒரு நொடியில் நம்மளோட கவலை, பயம் எல்லாம் போயிடும். நம்ம முன்னாடி இருக்கிறது ஒரு சிலை இல்லை, நம்மளோட கடவுள். திருப்பதி ஏழுமலையை அழைக்காம யாரும் திருமலைக்கு போக முடியாது. அந்த அழைப்பு வந்தால் போதும், வாழ்க்கையில் ஒரு திருப்ப கண்டிப்பாக வரும். ஹாய், நான் தினேஷ். திஸ் இஸ் ட்ராவல் வித் டிகே. இப்போ திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். ஒரு வழியாக ஃபைனலி ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டே பரபரப்பாக இருக்குது. இன்னும் நம்ம திருப்பதி பஸ்ஸை காணோம். அந்த அரை மணி நேரம் ஆச்சு. என்ன அருண், ஃபோன் பண்ணி கேட்டியா இல்லையா? என்ன டியூட் ஃபர்ஸ்ட் லாக் ஏதாவது சொல்லு. என்ன சொல்ல? டேய் அருண், எஸ் பசிக்குதா? ரொம்ப பசிக்குது. அந்த 20 நிமிஷம் முன்ன போலாம்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு ரிக்ஷா எங்க போயிட்டு வரான்? என்னப்பா பஸ் வந்துச்சா? பஸ் இன்னும் வரல. வர 1/4 மணி நேரம் ஆகுமா? எங்கடா போயிட்டாரு? அங்க எங்க போயிடும்? இட்லி கடை எதுக்குடா போய் நீ பார்த்தாரு? யார்ட்ட கேட்ட பஸ் 1/4 மணி நேரம் ஆகும்னு? பசிக்குதுல இட்லி கடைக்கு போயிட்டு வந்திருக்கான் டியூட். டேய் அப்படியே நைஸா போவோம், இட்லி வாங்கிட்டு போயிருப்பான் போலவன். டேய் வேட சொல்லி ஒரு பஸ் கோயம்புத்தூர் திருப்பதி பஸ்ஸா? எந்த பஸ்ஸா? ஏண்டா உள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் தேடிட்டு இருக்கீங்களாடா திருப்பதி பஸ்? என்னடா கால் கழுவிக்கிறியா? சரி வந்துருக்கீங்க. நமக்கு எதுக்கு வந்து ஏதோ பஸ் வருது. நீ என்னடா எங்கிட்டு போலாம்? நீ ஏன் வந்துட்டு? வாட்டர் பாட்டிலாம் இருக்குல்ல உன்ட்ட இருக்குல்ல? வாட்டர் பாட்டில் எதுக்கிட்ட வர சொன்னீங்க? வாட்டர் பாட்டில் போர் பண்ணுமா? எவ்வளோ ஆச்சு? ஒரு வழியா பஸ்ஸும் வந்துருச்சு. பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். எங்க இருக்க மறைக்கிறேன் பிறகு உள்ள பிஸ்கட் தான். டேய் இந்த பஸ் தான் நான் கன்ஃபார்மா நினைக்கிறேன். ஒரு வழியா ட்ரிப்பு கிளம்பிட்டோம். எப்படி இருக்கு ஃபீல்? செம்மையா இருக்கு. ஏற முடியாதுடா. ஒரு வழியா பஸ்ல ஏறுறோம். ஒரு வழியா ட்ரிப்பு கிளம்பியாச்சு. தொப்பி எப்படி இருக்குன்னு காப்பாங்க. தொப்பியாடா முக்கியம், இதெல்லாம் போட்டு வேண்டிய வீடியோல ரிப்போர்ட் அடிச்சு விட்டுருவாங்களே. பரவாயில்ல டியூட், பஸ் சூப்பரா இருக்கு டியூட். புது பஸ் டியூட், இன்னும் கவர்ல கூட ஓபன் பண்ணாம இருக்கு. டேய் வண்டி எடுக்கிறதுக்குள்ள ஒரு காயிட் பாய் தின்னு தோற. என்ன திண்டுக்கல்ல பூ கட்டுற மாதிரி எங்கேயுமே பூ கட்ட மாட்டாங்க தமிழ்நாட்டுல. பூ கட்டுறதுல திண்டுக்கல் தான் ஃபர்ஸ்ட். சூப்பரா பூ கட்டுறாங்க. தம்பி இப்படி வாங்க. ஸ்லோ மோஷன் வந்துருக்கீங்க. வரணும் இங்க வா. எவனும் வரல பாரு. எவனுமா அடிச்சா போறேன். அண்ணா போய்க்கலாம். பஸ் காத்தாஸ்பத்திரியே தாங்கல. பிஸ்கட் பாக்கெட் எடுத்துக்கிட்டான். ஒரு வழியா சொல்லிட்டு ரெண்டாவது டேக்கு ஒரு வழியா சொல்லிட்டான்டா. ஏன்டியோ நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த ரோடு எப்படி இருக்கும்? எம்இஎம் ஸ்கூல் போகிறப்பெல்லாம் இது ஒரே ஒரு சிங்கிள் ரோடாக இருக்கும்ல. இப்போ பாரு 4 வே ஆக்கி எப்படி ஆக்கிட்டாங்க பாரு. டெவலப் ஆயிடுச்சு.
அருண் அப்போல்லாம் சைக்கிள் தான் ஸ்கூலுக்கு போவோம்ல. எம்எம் அச்சுதா இவன் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவான் காலையிலே சைக்கிளில். அங்கேருந்து 2 பேரும் கிளம்பி வேகமாக சைக்கிளில் வர மாதிரி வந்துட்டு இங்கே பைபாஸில் இறங்கிடுவோம். இறங்கி மெதுவாக தள்ளிகிட்டே போவோம் ஸ்கூல் வரைக்கும். பயணத்தை தொடங்கிய 1 மணி நேரம் கழிச்சு டிரைவர் அண்ணன் நம்மளுக்கு நம்ம பசியை புரிஞ்சு நமக்காக பிட் ஸ்டாப் நிப்பாட்டியிருக்காரு. பஸ்ஸுக்கான பிட் ஸ்டாப். பிட் ஸ்டாப்னா பிட் ஸ்டாப் என்ன ஏதெல்லாம் கேட்க வரான். பிட் ஸ்டாப்னா ஓகே சுமாராக இருக்கு, சாப்பிடலாம் பசிக்கு. உனக்கு இங்க என்ன வாங்கினேன்? சப்பாத்தி வந்திருக்கு, சப்பாத்தியில சட்னியை ஊற்றி சாப்பிட வேண்டியது. திருப்பி 2 சப்பாத்தி வந்துருச்சுடா. சப்பாத்தி மட்டும் தான். எவ்வளோ மணி நேரம் ஆச்சு? மணி எத்தனை? மணி பார்த்தா தான் தெரியும். எத்தனை மணி? 9:30. கிளம்பலாமாண்ணே? கிளம்புவோமா? மணி கரெக்டாக 9:45 ஆகுது. திருப்பதி ரீச் ஆக எவ்வளோ நேரம் ஆகும்? 7 o'clock. மோஸ்ட்லி 7 o'clockல திருப்பதி ரீச் ஆயிடலாம். இந்த எஸ்சிடிசி வண்டியை பொறுத்த வரைக்குமே டிராவலுக்கு நல்லா தான் இருக்கு, பிரச்சனையே இல்லை. இப்போ நான் போன வாரத்தில் ஈரோடு கோர்ட்டுக்கு போனேன். நான் வக்கீல் கோர்ட்டுக்கு போயிருந்தேன். அப்போ நைட்டு 12:30 ஆரப்பாளையத்தில் பஸ்ஸு மதுரையில். வண்டி நல்ல பழைய வண்டி, கட கடன்னு ஆடுது. ஆனால் அந்த சஸ்பென்ஷனுக்கு உட்காந்து போறதுல ஒண்ணுமே தெரியல, நீட்டா இருக்கு. இந்த வண்டி ஸ்லீப்பரோட இருக்கு. ஆனா படுக்கிற மாதிரி கீழே ஸ்லீப்பர் மேலே ஸ்லீப்பர் பரவாயில்ல. மணி 10:54 ஆச்சு. ராசிபாளையம் டோல்கேட் கிராஸ் பண்ணுறோம். மொத்தம் திண்டுக்கல் டு திருப்பதி 6 டோல். இதுதான் லாஸ்ட்டு. திருப்பதிக்குள்ளே என்ட்ரி ஆயாச்சு. இதுதான் புது ஃப்ளைஓவர். டிராஃபிக்கை ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளைஓவரில் போயிட்டுருக்கோம். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க போல். லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தபோது தான் அது க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ அந்த திருப்பதி இந்த ஃப்ளைஓவர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டிராஃபிக்கே சுத்தமாக இல்லை பாருங்கள். ஸ்ட்ரெயிட்டாக திருமலா என்ட்ரன்ஸ் வரைக்கும் போகும் போல் இந்த ஃப்ளைஓவர். சூப்பர். தம்பி போயிட்டு வரேன். பார்த்து சேஃபா போய். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயாச்சு. 10 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் 7 மணிக்கு ஏறணும். 7 மணிக்கு இறங்கிருக்க மாதிரியோ. 12 மணி நேரம்டா. 7 மணிக்காடா ஏறணும். 8 மணி இருக்குமாடா? அட ஆமான்னு சொல்றா. 10 மணி நேரம் டிராவலுக்கு அப்புறம் இப்போ தான் திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிருக்கோம். முன்னாடி 2 பேர் போயிட்டு இருக்காங்க. நாங்கள் ரூம் போய் செக்இன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். இன்றைக்கி எந்த பிளானும் இல்லை. இன்றைக்கி போய் ஸ்ரீவாரிமெட்டு திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கணும். அதான் இன்றைக்கி பிளான். இதான் எக்ஸிட் ஆறுண்ணே. வெயில் பாருங்கள் எப்படி அடிக்குது காலையிலே. பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் தாங்க முடியல. இதில் என்ன கொடுமைன்னா, நாங்கள் ரூம் போட்டது வந்து அந்த திருமலா என்ட்ரன்ஸ் கிட்டே போட்டிருக்கோம். நாங்கள் இங்கேருந்து திருமலா என்ட்ரன்ஸுக்கு போனோம் ஃபஸ்ட்டு. அதான் இப்போ எங்களுக்கு பெரிய டாஸ்க். ஆனால் திருப்பதி பஸ் ஸ்டாண்டில் இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. இந்த பீக் சீசன்லாம் வந்தாலும் இங்கெல்லாம் இடமே இருக்காது. செம்ம ரஷ்ஷாக இருக்கும் இந்த இடம்லாம். காமி இந்த ரூம் இங்கே போட சொன்னால் பக்கத்தில் போட சொன்னால் அங்கே போட்டு வச்சிருக்கேடா, அது பக்கம்னு சொல்லிட்டு. இப்போ அங்கேருந்து அங்கே போகணும்டா. ஆமாம், என்ன பண்ணுறது. அதனால் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ரூம் இருக்க மாதிரி பார்த்துக்கங்க. காலங்காத்தால 2 கிலோமீட்டர் நடக்க விட்டியாடா டேய்.
அதான் அப்படி இல்லையா ஆட்டோ எங்க இருக்குன்னு பக்கத்துல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஆட்டோலையாவது நீங்க பத்திரமா ரூம் போய் சேர்ந்துருங்க. அதுதான் நல்லது. ஏன்னா காலையிலே 2-3 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருந்தோம்னா அடுத்த நாள் கோயிலுக்கு நம்மளால நடந்து போக முடியாது. இப்போ அங்கே ஒருத்தன் நமக்கும் அவனுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கான். நடக்க விட்ட சோகத்துல வெக்ஸ் ஆகிட்டு அவன் காலங்காலத்தில் நடக்க விட்டீங்களா. என்னடா ஒரு ஆட்டோ கூட காணமேடா. ஆட்டோ வரும். ஆட்டோவை தேடி தான் போய்கிட்டு இருக்கோம். பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்க ஆட்டோலலாம் விசாரித்தா ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. கொஞ்சம் வெளியே போய் விசாரிங்க. இங்கேயும் அங்கேயும் நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம புது ஆளுங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுமே ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க. என்ன டியூட் ஞாபகம் இருக்கா டியூடுங்களா? நீ இப்போ ஸ்டார்ட் வந்துட்டே டியூட். என்ன பார்த்துட்டு இருக்கியா? ஒரு வழியாக ரூம் ரீச் ஆயாச்சு. ஹோட்டல் வியாசின் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 3 கிலோமீட்டர். ஆட்டோக்கு ஒரு ஆளுக்கு சார்ஜ் 30 ரூபா. இந்த ஆட்டோ இல்லை, டைமிங்க்கு கிராஸ் ஆகிறாரு. அருண் கீ வாங்கியாச்சா? அருண் கீ வாங்கியாச்சா? எங்க எந்த சைடு போகணுமா? ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஹோட்டல் மாதிரி போறீங்களா 2 பேரும்? இனிமேலாம் எடுக்காத, நீயே எடுத்துக்கோ. மேதாண்டா எடுப்பேன். சாப்பிட்டாச்சு. அப்படியே போய் பூதேவி காம்ப்ளெக்ஸில் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்க போகலாம். இதுதான் அந்த ஜங்ஷன். இந்த ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்து போனால் அப்படியே பூதேவி காம்ப்ளெக்ஸு, அலிப்பெரிய வீட்டு நடப்பாதை எல்லாமே. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது இந்த காம்ப்ளெக்ஸ்க்கு? அதுக்கு இன்னும் போகணும் டியூட் 1.5 கிலோமீட்டர்ஸ். டைம் இப்போ வந்து 10:40 கிட்ட ஆக போகுது. 11 மணிக்கு அங்கே போய் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பூதேவி காம்ப்ளெக்ஸ் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். ஏபிசிஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா இங்கே திவ்ய தர்ஷன் கியூ என்ட்ரி தெரியும். அவ்வளோதான், கியூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்டாக தான் போகிறோமா? கரெக்டாக தான் போகிறோம். டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது டியூட். ட்ரிங்கிங் வாட்டர் எல்லாமே இருக்குது. நான் 1000 பேர் வந்திருப்பாங்களா? வாய்ப்பில்லை. மேலே இருப்பாங்கடா டேய். இன்னும் எத்தனை மணி ஆனாலும் இங்கே தான் படுத்துற வேண்டியதான் அப்படியே. ஏய் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கியூ இங்கே வரைக்கும் ரோடு வரைக்கும் இருந்தாங்க. ஏன் டியூ? டேய் நாங்கள் 5060 எவ்வளவோ. ஆமாம், நாங்கள் 5060 டோக்கன். அன்னைக்கு அப்போ நாங்கள் எங்களுக்கு முன்னாடி 5000 பேர் இருந்தாங்க, எங்களுக்கு பின்னாடி அவ்வளோ பேர் இருந்தாங்க. அவங்க டோக்கன் கிடச்சிருக்கோம். அதில் 10,000 டோக்கன் அது ஒரு நாளைக்கு. என்ன அருணு காலைல 11 மணிக்கு வரணும்னு 10:30 ஓடி வந்த வேகமாக சாப்பிட்டு இங்கே வந்து 1 மணி தான் சொல்லிட்டாங்க. 2 மணி நேரம் நிற்க விட்டாங்க. 2 மணி நேரம் நின்று வாங்கியிருக்கோம்ல. ஃபைனலி ஒரு வழியாக வாங்கியாச்சு அருணு. எஸ். ஆப்போசிட்டில் பார்க் வேறு சூப்பராக இருக்கே. ஆமாம், கரெக்டாக அந்த 2 மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்கினதுக்கு ரிலாக்ஸிங்காக ஒரு பார்க்கு. ஆமாம். இது நாளைக்கு என்ன பிளான்? இப்போ நாளைக்கு என்ன, காலையில் 6 மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவாங்க. 5:30க்கெல்லாம் ரெடி ஆகி கேட்டை முன்னாடி போய் நின்றுருவோம். 11 மணிக்கு அங்கே என்ன சர்க்கிள்
ஏடிஜிஹெச் சர்க்கிள் போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஒரு டோக்கனுக்கு 1 லட்டு தான் ஃப்ரீ, மீதி பேலன்ஸ் வேணும்னா நம்ம தான் வாங்கிக்கணும் தனியாக. என்ன போடுற ஜாம்பி மாதிரி இருக்கண்டா அதில். ஒரு அமைதியான பார்க், நல்லா இருக்கு அந்த இந்த லொக்கேஷன். என்ன இந்த பார்க்கே கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டா பரவாயில்ல, நம்ம தான் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கணும். இப்போதானே மோர் பாக்கெட்டை குடிச்சு போட்டேன். நான் கையில் வச்சிருக்கேன் எல்லாத்தையும். நானும் வச்சிருக்கேன்டா. தமிழ்நாட்டுல இங்க வந்து நீட்டா வச்சுக்கிறியா? ஏன்டா அவ்வளோ இருக்கு? என்ன அண்ணே, ஒரு வழியா வீடியோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம், எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஃபர்ஸ்ட் வீடியோ. இதை போஸ்ட் பண்ணி பார்ப்போம், போஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறோம். பார்ப்போம்லாம் இல்லை, நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அடுத்த ட்ரிப்பு போவோம், அப்படியே பண்ணுவோம். வர்றது வரட்டும், நம்ம ஒரு ஹாபி மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதான். இது மேலே நம்ம எதுவும் புதுசாக கிளாஸ் எல்லாம் போயிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. நமக்கு வர்றதை பண்ணுவோம், நமக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணுவோம். போக போக நம்ம டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். சரி, அடுத்த ஒரு முக்கியமான கேள்வின்னொடனே நீ ஆஃப் பண்ணுற பற்றியா? மக்களுக்கு நீ ஒரு விஷயத்தை தெரியப்படுத்து. நீ வந்து இதுக்கு முன்னாடி நிறைய ட்ரிப் போயிருக்க, சதுரகிரி போயிருக்க, வெள்ளங்கிரி போயிருக்க, இப்போ வந்து இங்கே போயிட்டு வந்து திருவண்ணாமலை போயிட்டு வந்த. ஏன் வந்து இப்போதான் வந்து உனக்கு வீடியோ எடுத்து போகணுன்னு உனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு? ஏன் உனக்கு முன்னாடியே வரல? போய் எடுப்போம்டா, ஃபோட்டோ இதெல்லாம் எடுப்போம். அது சும்மா ஸ்டேட்டஸ் போடுறதுக்கு எடுப்போம், ஸ்டேட்டஸே போட மாட்டோம். அது வேற விஷயம். ஆமாம். திடீர்னு ஒரு ஐடியா கிளிக்காச்சு, இந்த மாதிரி நானே உனக்கு பேசணும், எடுத்து போடுவோம். எல்லாரும் போடுறாங்க. இப்போ திடீர்னு தான் இப்போ இந்த டிவோஷனல் ஸ்டெப்லாம் ஃபேமஸ் பத்தியா? ஆமாம். முன்னாடிலாம் பருவதமலை இதெல்லாம் போவாங்க, எவனும் வீடியோ எடுத்துலாம் போட மாட்டாங்க. ஆனால் இப்போ எடுத்து எவன் போனாலும் வீடியோ போடுறான். அதுதான், அது இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலாகவும் போட்டால் பரவாயில்ல. அதை நம்ம கொஞ்சம் இப்போ நம்ம இப்பயே பார்த்துக்கோங்க, திருப்பதி வந்திருக்கோம், டிக்கெட் எதுவும் டோக்கன் எதுவும் போடலை. இப்போ வந்து நம்ம ஸ்ரீவாரி நடக்க போகிறோம், நடக்கிறதுக்கே ஒரு டோக்கன் தேவை. அது எப்படி வாங்கணும் என்னன்னு சொல்லிட்டு டோக்கன் வாங்குறதுக்கு ஆதார் தேவை. ஆதார் கார்டு மஸ்ட். அதுவும் ஆமாம், ஆதார் கார்டு ஃபோன்லலாம் இருக்கக்கூடாது, கையில் கொடுத்தாதான் அவங்க வந்து நம்பரை போட்டு நம்மளுக்கு டோக்கன் தர்றாங்க. இப்போ பண்ணுறாங்க. இப்போ பஜன் பாடிட்டு போய்கிட்டு இருக்காங்க, நல்ல விஷயம். அதுதான் இதுதான் கான்செப்ட். நம்ம எத்தனை எப்பயோ இருந்தோ பண்ணிகிட்டு இருக்கோம், இது கொஞ்சம் தெளிவாக பண்ணுவோம். எல்லாரும் போடுறாங்க, நம்மளும் போடுவோம்னு சொல்லி ஆரம்பிச்சதான். நம்ம அதுவே கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக போட ட்ரை பண்ணுறோம், கொஞ்சம் குவாலிட்டியாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். குவாலிட்டியாக வீடியோ எடிட் அது இது இல்லை, கண்டென்ட்டில் குவாலிட்டி. வீடியோ எடிட்டில் நாங்கள் இனிமேல் போக போக கற்றுக்குறோம். ஆமாம். சப்பாத்தி எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல. அருண் குட் ஃபார் ஹெல்த்னு சொல்லிட்டு தயிர் சாதம், ஊறுகாய். எனக்கு மட்டும் என்ன வரலையாடா? வரும். இது வந்து கேரட் ஊறுகாய், இவ்வளோ பெரிய கேரட் பீஸ். என்னடா சொல்லுங்க? கேரட். ஹலோ கைஸ், நம்ம டே 2ல் இருக்கோம். மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:55. ஒரு ஆட்டோவை பிடிச்சி நாங்கள் போய்கிட்டு இருக்கோம் ஸ்ரீவாரி மெட்டுக்கு. நீங்கள் எங்கே இருந்தீங்கனாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி பஸ் இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஆட்டோ புக் பண்ணுங்கள். ஆட்டோ வேகமாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் பஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள், உங்களுக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கும். இப்போ தான் கேட்டோம், இன்னும் ஒரு 1/2 ஹவரில் நாங்கள் ரீச் ஆயிடுவோம், ஒரு 6:30 மணி போல். ஆக்சுவலாக எங்கள் பிளான் படி 6 மணிக்கு நாங்கள் அங்கே ரீச் ஆகிருக்கணும். எப்பவும் போல் கொஞ்சம் லேட் ஆகிறது தான். 1/2 மணி நேரம் ட்ராவல்.
మ్యాప్ పడి 1/2 మణి நேரம் இருக்கு. మ్యాప్ పడి 1/2 మణి நேரம். ఇక్కడ నుంచి ఎంత టైం పడుతుంది వెళ్ళడానికి? హాఫ్ అన్ అవర్ పడుతుంది కదా, 1/2 மணி நேரம் ஆகும்னு அவரும் சொல்றாரு. காலையில நல்லா விசு விசுன்னு காத்து நல்லா இருக்கு. தினேஷ், உனக்கு எப்படி ஃபீல் பண்ற நீ? இப்ப காலையில எந்திரிச்சு போறது உனக்கு எப்படி ஃபீல் பண்ற? செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு. நான் எதுவும் ஆனா போயிட்டு படியேறது நினைச்சாதான் கொஞ்சம் வெறும் 2 கிலோமீட்டர்ல அவ்வளவு பெரிய மலையை அச்சீவ் பண்றது ரொம்ப கஷ்டம் தான். நம்ம இது வரைக்கும் நம்ம அந்த இதுலயும் நம்ம முன்னாடியாவது மலைக்கு போறதுனா வாக்கிங் இதெல்லாம் போயிட்டு இருக்கோம். இப்ப எதுவும் போறது இல்லை. நாங்க பஸ் எதுவும் கிடைக்காதுன்னு நினைச்சோம். ஆனா ஒரு 4-5 பஸ் நாங்களே பார்த்துட்டோம். 3 பஸ் அங்க சும்மா நின்று தான் இருக்கு, அதுல ஏறிக்கலாம். சார் நான் வந்து ஸ்டார்டிங் டைம் எனக்கு தெரியல, 6 மணியா 5 மணியா எப்படி எடுக்கிறாங்களோ அந்த டைம்லாம் நமக்கு தெரியல. அதை புரிஞ்சுட்டு தான் நம்ம பிளான் பண்ணி இருக்க முடியும். நம்ம கேட்ட வரைக்கும் பஸ் இல்லை, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு பஸ் தான் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷன் போகணும் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம நீட்டாக பஸ்ஸில் கூட வந்துக்கலாம். பட் ஓகே, ஆட்டோ நம்ம வச்சுட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும், வந்துக்கலாம். இங்க ஒரு பஸ் நாங்க தாண்டி போய்கிட்டு இருக்கோம், அதுவும் ஃப்ரீயா தான் இருக்கு. எந்த ஒரு எத்தனை கிலோமீட்டர்ஸ்? இது வந்து 20 கிலோமீட்டர்ஸ். அதுலயே திருமலன்னு போட்டிருந்தது. போகலாம். அதான் ஆட்டோல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா நம்ம எந்த ஹரிபரியும் இல்லாம நீட்டா கிளம்பி அந்த வாசலுக்கு வந்து புக் பண்ண வந்தோம். இதுவுமே ரொம்ப லேட்டாலாம் ஆகலை, புக் பண்ண உடனே கிடச்சிருச்சு. நாங்கள் பாட்டுக்கு ஏறி வந்துக்கிட்டு இருக்கோம். நான் சொல்லிக்கிட்டு இருந்த மாதிரி உங்கள் லக்கேஜஸ் இருந்ததுன்னா தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் வச்சு அதை உங்கள் கூட வச்சுக்கோங்க. மற்ற பேக்ஸை அங்கே போயிட்டு ஃப்ரீ லக்கேஜ் சென்டர் இருக்கும், அங்கே போட்டுட்டிங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு அவங்களே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. நாங்கள் பாதி தூரம் வந்திருக்கோம், இன்னும் ஒரு 6:27க்கு கரெக்டாக ரீச் ஆயிடுவோம்னு காமிக்குது. இங்க பாருங்க பிளாஸ்டிக் கவர் இல்லையா? பிளாஸ்டிக் கவர் அது 10 ரூபாயா ஒன்று. எதுக்கு எத்தனை கவர்? தனித்தனியாக சரிப்பா. சரி, அவசரப்பட்டுச்சுன்னாச்சு. அவசரப்பட்டுச்சுனாவா? அது தெலுங்குல வந்து அவசரம்னா வந்து தேவை. பத்தாம் பதம். சரி, எப்படி செருப்பாவில் வைக்கணும்ல? உள்ள போய் அங்கே வச்சுக்குவோம். ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரன்ஸ் இதுதான். இங்கேருந்து நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரு ஆனதும் ரைட் சைடில் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இங்கே ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்து கூட கிளம்பி ட்ரெக்கிங் ஏற ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு 30 மீட்டர்ஸில் லக்கேஜ் கவுண்டர் இருக்குது. இங்கே நம்ம லக்கேஜை கொடுத்துட்டா மேலே திருமலைக்கு மேலே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான சர்வீஸ். நம்ம லக்கேஜ் நமக்கு ஒரு பேரியராக இருக்காது. நம்ம எந்த லக்கேஜும் மேலே தூக்கிட்டு போக தேவையில்லை. லக்கேஜ் சென்டர் தாண்டதுமே ஹெல்த் கேர் சென்டர் இருக்குது. பக்கத்துலேயே சின்ன சின்ன கியாஸ்க் மாதிரி அந்த கற்பூரம் ஸ்நாக்ஸ் எல்லாமே வைக்கிறாங்க. முன்னாடி இருந்த அனுபவத்தி பின்னாடி இருக்க அனுபவத்தி திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போகிறதுக்கு நிறைய வழி இருக்குது. ஆல்ரெடி நீங்கள் ஸ்பெஷல் தர்ஷன் 300 ரூபா டிக்கெட் புக் பண்ணியிருந்தால் ஸ்ட்ரைட்டாக உங்கள் ஓன் வெஹிக்கிள் ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் திருமலைக்கு போயிடலாம். நம்ம ப்ரீ புக்கிங்லாம் பண்ணல, சடன் பிளான் தான். நம்ம பூதேவி காம்ப்ளெக்ஸ் போய் திவ்ய தர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு ஸ்ரீவாரிமெட்டு வழியாக திருமலைக்கு போகிறது தான் நம்ம பிளான்.
திருப்பதியிலேருந்து திருமலைக்கு போக மொத்தம் 2 நடைபாதை இருக்குது. ஒன்று அலிப்பெரிமெட்டு, இன்னொன்று ஸ்ரீவாரிமெட்டு. அலிப்பெரிமெட்டு மொத்தம் 9 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 3550 படிக்கட்டு இருக்குது. ஃபுல்லாக ஏறி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 6 to 7 hours ஆகும். நெக்ஸ்ட்டு ஸ்ரீவாரிமெட்டு மொத்தம் 2.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 2400 படிக்கட்டு இருக்குது. ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 2 to 3 மணி நேரம் ஆகும். ஸ்ரீவாரிமெட்டு வழியாக தான் பெருமாளே திருமலைக்கு போனதாக சொல்கிறாங்க. அதனாலேயே ஸ்ரீவாரிமெட்டில் போகிறது எல்லாருக்கும் கொஞ்சம் ஸ்பெஷல். ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் பண்ணவங்களாம் நடந்து வரேன்னு வேண்டியிருப்பாங்க. அவங்களாம் ஸ்ட்ரைட்டாக அலிப்பெரிமெட்டு ஸ்ரீவாரிமெட்டு என்ட்ரன்ஸுக்கு போய் காரை பார்க் பண்ணிக்கலாம். பார்க்கிங் ஃபெசிலிட்டி, டாய்லெட் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே போய் பார்க் பண்ணிவிட்டு படியேற ஸ்டார்ட் பண்ணலாம். பூதேவி காம்ப்ளெக்ஸில் சைடு கேட்டில் திவ்ய தர்ஷன் டோக்கன் கொடுக்குறாங்க. நம்ம ஒரு நாள் முன்னாடி, அதாவது நாளைக்கு நம்ம சாமி பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி மார்னிங் 10 to 10:30 இந்த க்யூவில் வந்து நின்றுடணும். 11 o'clock இருந்து டோக்கன் இஷ்யூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஒரு நாளைக்கு 1000 டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்க இப்போதைக்கு. இன்கேஸ் அன்றைக்கி கூட்டமாக இல்லை, ரஷ்ஷாக இல்லைன்னா டோக்கனை நைட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுவாங்க. 11 மணிக்கே ஒரு 1000 பேர் வந்து நின்றுருந்தாங்கன்னா 12 மணிக்கே டோக்கன் க்ளோஸ் பண்ணிட்டு கவுண்டர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட்டு தான். அதை பொறுத்து நீங்கள் இப்போ எவ்வளோ ப்ரியாராக முன்னாடி வரீங்களோ அவ்வளோ உங்களுக்கு நல்லது. டோக்கன் வாங்கிட்டால் அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஸ்லாட்டு, எங்கே ரிப்போர்ட் பண்ணணும், எல்லாமே டீட்டெயில்டாக அதிலே இருக்கும். டோக்கன் வாங்குறதுக்கு முக்கியமாக ஐடி ப்ரூஃப் தேவை. ஆதார் கார்டு ஹார்ட் காப்பியாக கொண்டு வந்துடுங்க. சாஃப்ட் காப்பியாக மொபைலில் காமிச்சாலாம் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸ்டெப்ஸை ரீச் பண்ணிட்டா இங்கே டோக்கன் ஸ்கேனிங் கவுண்டர் இருக்குது. கீழே பூதேவி காம்ப்ளெக்ஸில் நம்ம வாங்கின திவ்ய தர்ஷன் டோக்கன் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணால் தான் வேலிட். ஸோ மறந்துடாமல் ஸ்கேன் பண்ணிவிட்டு போங்க. மேலே தர்ஷன் கியூ என்ட்ரான அப்புறம் நம்ம டோக்கனை செக் பண்ணுவாங்க. இவங்க வந்து ஸ்ரீவாரிமெட்டில் நேரம் தான் வந்திருக்காங்களா இல்லையா அப்படின்னு. அதுக்கு தான் இந்த டோக்கன் இங்கே ஸ்கேன் பண்ணுறது. இதோட ஸ்ரீவாரிமெட்டு முடியுது. இங்கேருந்து 50 மீட்டர்ஸில் லக்கேஜ் சென்டர் இருக்கும். கீழே நம்ம கொடுத்தோம் லக்கேஜ், அதை இங்கே வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மலை மேலே இருக்கோம். சொன்னவங்கனால நம்ப முடியுதா? மேலே அவ்வளோ பெரிய ஒரு சிட்டியே இருக்குது. எல்லோரும் ஒரு தடவை இங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அப்போனா தான் நான் சொல்கிறது புரியும். டியூட் இது என்ன டியூட்? வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டா? இப்போ டோக்கனில் மென்ஷன் பண்ணியிருக்க இடத்துக்கு போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். அதுலேயே ரிப்போர்ட்டிங் டைமும் இருக்கும். ஏடிஜிஹெச் சர்க்கிளா ஒரு ஏடிசி சர்க்கிளா எங்கே என்னன்னு சொல்லிட்டு அதுலேயே எல்லாமே டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அங்கே போய் நம்ம டைமுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இதை நம்ம சொல்லியே ஆகணும். திருமலை அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். பப்ளிக் டாய்லெட்ஸு, ரோட்ஸு, அதோட இந்த க்ரௌட் மேனேஜ்மெண்ட் உங்களை அடிச்சுக்கவே முடியாது. காலைல 7 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணி மணி 10 ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து லக்கேஜ் வாங்க உட்காந்துருக்கோம். லக்கேஜ் கவுண்டர் முன்னாடி. சாலிடாக 3 மணி நேரம் ஆச்சு. காலைல 7 மணிக்கு ஆரம்பித்தோம். மணி 10. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போல்.
வீடியோகிராஃபிலாம் அலோவ் பண்ணல, வெறும் ஃபுட்டேஜஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ரொம்ப ஸ்பீடாலாம் ஏறணும்னு அவசியம் இல்லை. மொத்தம் 2400 படி. அடுத்தவங்கள பார்த்து வேகமாக இவங்களுக்கு முன்னாடி போகணும் அவங்களுக்கு முன்னாடி போகணும்லாம் போகாதீங்க. பொறுமையாக நீட்டாக நிதானமாக ஏறிவாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஏறினா போதும். இவங்கள பார்த்து வேகமாக போகணும் அவங்கள பார்த்து வேகமாக போகணும்லாம் போக வேண்டாம். வர வழியில் மூச்சு வாங்கிச்சுன்னா உடனே ரெஸ்ட் எடுத்துருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம். வர வழியில் ஸ்நாக்ஸு ஜூஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நீங்கள் வெல் ப்ரிப்பேர்டாக அந்த மெடிசின்ஸ் மட்டும் உங்களுக்கு இனி ஹெல்த் ப்ராப்ளம் இருந்தால் மெடிசின்ஸ் மட்டும் கொண்டு வாங்க. பெருமாளை பார்த்தாச்சு. 11:30க்கு ஏடிஜி சர்க்கிள் போய் க்யூவில் நிற்க ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ மணி வந்து 8 ஆக போகுது. 6 மணிக்கு தான் சாமி பார்த்தோம். சரியான க்ரௌடு இன்றைக்கி. கம்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப நேரம், ஒரு 5 மணி நேரத்துக்கிட்ட உட்கார வச்சுட்டாங்க. கோவில் விட்டு வெளியே வந்துட்டு லட்டு கவுண்டர் போனால் அங்கே வேறு சரியான கூட்டம். அங்கே ஒரு 1/2 hour லேட்டு. இப்போ தான் வெளியே வந்து சும்மா 2-3 கிளிப்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு கிளம்புறோம். எல்லாரும் சரியான டயர்ட். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் vlog. ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until stay tuned. Bye bye.